நம்மை காப்பாற்றுகிற தேவனாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27 அதிகாரம் 3 நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிற தேவன். அதோடு மட்டுமல்ல, சேதம் வராதபடி நம்மை இரவும் பகலுமாய் பாதுகாத்துக் கொள்வாரா. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நம்முடைய தேவன் அவ்வளவா நம்மேல் அக்கறை வைத்திருக்கிறார். பிசாசானவன் பல விதத்திலே பல சேதங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறான். ஆபத்துகளை, விபத்துகளை கொண்டு வருகிறான். பொல்லாத வியாதிகளை கொண்டு வருகிறான். எப்படியாவது இந்த சரீரத்தை அழித்து விட வேண்டும் என்பதுதான் பிசாசனுடைய பிரதான ஒரு நோக்கமாக, செயல்பாடாக இருக்கிறது. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. யோவான் 10:10 சொல்லுகிறது, பிசாசை குறித்த இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? அவன் ஒரு திருடன், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகின்றானே ஒன்றி வேறொன்றுக்கும் வரான். அவனுடைய வேலையை திருடுகிறது, அழிக்கிறது, கொல்கிறது, குற்றுயிராய் போட்டு விடுகிறது தான். ஆனால் நானோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களை என்ன சொல்லுகிற ஆண்டவர், அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அதோடு மட்டுமல்ல அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் தான் இயேசு சொல்லுகிறார். இப்ப இயேசு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய இல்லற வாழ்க்கையில பிரவேசிப்பார் என்று சொன்னால் அதிலே குறைவுகள் நிறைவாகிவிடும், காயங்கள் ஆறிவிடும், பலவீனங்கள் மறைந்துவிடும், எல்லாவித நோய்கள் சுகமாக்கிவிடும். பிசாசானவன் எந்தெந்த சேதங்களை கொண்டு வந்திருக்கிறானோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி விடுவார். ஆனால் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கை கொடுக்கப்படுமானால் அவர் காப்பாற்றுவார், அவர் நீர் பாய்ச்சுவார், அவர் வளர்த்து கொடுப்பார், அவர் இரவும் பகலும் பாதுகாத்துக் கொள்வாரா. நெப்போலியன் என்கிற வல்லமையான ஒரு காரியங்களை செய்த அந்த ஒரு மனிதனை குறித்து பார்த்திருப்பீர்கள். யுத்தத்திலே அவ்வளவு எதிரிகளை அழித்து தேசங்களை பிடித்த ஒரு மனிதன். அவனுக்கு உண்மையா ஒரு போர் வீரன் இருந்தானா, அவனுக்கு கடவுள் நெப்போலியன் தான். அவன் நீர்தான் எனக்கு கடவுள், எல்லாம் நீர்தான். அந்த அளவு வெறியா அவனை பின்பற்றினானா, அவனுடைய பாதத்திலே விழுந்து கிடந்தானா. என்ன சொன்னாலும் செய்வான் என்று தலைவன் என்கிற ஸ்தானத்தையும் தாண்டி காட் என்கிற ஸ்தானத்தை நெப்போலியனுக்கு கொடுத்த அந்த போர் வீரன் வைத்திருந்தானா. பல யுத்தங்களை நடத்தி ஜெயத்தை பெற்றுக் கொடுத்து கொண்டிருந்தான். நெப்போலியன் அவனை அதிகமா நேசித்தான். ஒரு நாள் அவன் காயப்பட்டான், குற்றுயிராய் கிடக்கிறான். அவனுடைய அந்த டெண்டிலே, அவனுடைய பாளையத்திலே கொண்டு அங்கு வைக்கிறார்கள். அவன் நெப்போலியன் பார்த்து, என்னை எப்படியாவது அரசை காப்பாற்றுங்கள், இதுதான் என்னுடைய கடவுள், என்னை காப்பாற்றுங்கள்னா. நெப்போலியன் திகைத்தான். ஐ எம் நாட் காட், உன்னை காப்பாற்றுவதற்கு நான் கடவுள் அல்ல, என்னால் என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. நெப்போலியன் கையை விரித்து விட்டான். பரிதாபமாய் அவன் துடித்து செத்து போயிடானாம். பாருங்கள், மனிதர்களால் குறிப்பிட்ட அளவுதான் உதவி செய்ய முடியும், மருத்துவத்தால் குறிப்பிட்ட அளவுதான் உதவி செய்ய முடியும். ஆனால் கடைசி வரை உதவி செய்கிறவர், ஜீவனை பறித்து கொண்டு அவர் போகும்பொழுது யார் தடுக்க முடியாது. ஆனால் ஜீவனை திருப்பி கொடுக்கிறவர் அவர், ஆயுசு நாட்களை குட்டி கொடுக்கிறவர் அவர், வியாதியை சுகமாக்குற நம்முடைய ஆண்டவர். அவரை நோக்கி பார்ப்போம். காப்பாற்றுவேன் சொன்னீங்களா, ஆண்டவரை என்னை காப்பாற்றுங்கள் கூப்பிட்டு பாருங்கள். பாதுகாப்பேன்னு சொன்னீங்கன்னா பாதுகாப்பை கொடுப்பாரு, தொடர்ந்து நடத்துவாரு. நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளிலும் கூட நம்முடைய சமூகத்திலே தாழ்த்து வந்திருக்கிறோம். எங்களை காப்பாற்றுகிறவர் மட்டுமல்ல, நீர் பாய்ச்சி போஷித்து வளர்த்து வருவதற்காய் ஸ்தோத்திரம். சுற்றிலும் எங்களுக்கு வேலி அடைத்து எங்களுக்கு எப்பொழுதும் இரவும் பகலும் பாதுகாப்பா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் உண்மை நோக்கி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறீங்கப்பா. என்றால் ராஜாதி ராஜா, நீர் எங்களை சிருஷ்டித்தவர், நீர்தான் ஆண்டவர் அப்பா. எங்களுக்கு உண்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலும் உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்தருளுங்க. மனிதர்களால் கைவிட்டிருக்கலாம், மருத்துவத்தால் கைவிடப்பட்டிருக்கலாம், சூழ்நிலைகள் கைவிட்டிருக்கலாம், வருமானங்கள் நின்று போயிருக்கலாம், எல்லாம் இருளாக மாறி இருக்கலாம். என்ன செய்வதென்று தத்தளித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை இந்த நாளில கண்ணோக்கி பாரும். பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை, யார் எனக்கு துணை நிற்பார், யார் என்னோடு வருவார்கிற பிள்ளைகளுக்கு நீர் வலதுகையை பிடித்து சொல்லுங்க, நான் துணை நிற்கிறேன், உன்னோடு கூட வருகிறேன் சொல்லி காண்பீங்கப்பா. செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தரே நம்மை காப்பாற்றுவார். கடைசி வரை நீர் பாய்ச்சி வளர்த்து எல்லாவற்றிலும் போதுமானவராயிருப்பார். இந்த சிந்தனையோட நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினத்தை சந்திப்போம்.